ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அதிபயங்கர செய்தி. அதாவது அடுத்து வெடிக்க போகிற போர். இது குறித்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி முதலாக தமிழ் சேனல்களில் நம்ம தான் அதை ஓப்பன் பண்ணோம். அதாவது வெனிசூலாவை நெருங்கி விட்டது அமெரிக்கா. வெனிசூலாவை ஒழித்து கட்டி மதுரோ என்பவர் தான், நிக்கோலஸ் மதுரோ என்பவர் தான் எனக்கு அதிபராக இருக்கார். நீண்ட காலமாக அவரை ஒழித்து கட்டிவிட்டு அவரை ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை போல் அவரை காலி செய்து விட்டு, திடீர் போர் தொடுத்து காலி செய்து விட்டுட்டு எதிர்க்கட்சிகளை வைத்து ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு திட்டத்தை அமெரிக்கா தயாரித்து வருகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல் சவுத்துலேயும் போட்டிருக்கோம், நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லேயும் போட்டிருக்கோம். ஸோ அந்த போர் இப்போது மிக நெருக்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மோடி வரைக்கும் அந்த தாக்கம் இருக்குது, அந்த போரோட தாக்கம் இருக்குது அப்படின்றத சர்வதேச பாலிடிக்ஸில் நீங்கள் உணரணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோ. எப்படின்னா, மோடி வச்ச செக்கு, மோடி தற்போது ஏசியான் மாநாட்டில் ட்ரம்ப் கலந்துக்கிறதுனால நேரடியாக அவர் சந்திப்பதை தவிர்ப்பது, இது எல்லாமே இந்த போரின் அடிப்படையில் தான் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெனிசுலா அப்படின்றது இப்போ நம்ம மேப்பில் போடுறேன் பாருங்கள். அமெரிக்காவுக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வெனிசுலா, தென் அமெரிக்க நாடு. ஸோ வெனிசுலா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக இடதுசாரிகள் தான் ஆட்சி செய்து வருகிறார்கள். ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை அமெரிக்காவுக்கு எதிராக தான் அவர்கள் இருந்து வருகிறார்கள் இன்று வரை. அவர்கள் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சவுதி கிடையாது, துபாய் கிடையாது, யுஏஇ கிடையாது, துபாய் கிடையாது, யுஏஇ கிடையாது, கத்தார் கிடையாது, எதுவுமே கிடையாது, வெனிசுலா தான். வெனிசுலா தான் ஒப்பெக் என்று சொல்லக்கூடிய, அதாவது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயோடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருந்தது தான் வெனிசுலா ஒரு காலத்தில். அதே அமெரிக்கா டோட்டலாக ஒழிச்சு கட்டிடுச்சு. ஒழிச்சு கட்டினோன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்காவை ஒரு ஒரு கொசு மாதிரி இருந்து அமெரிக்காவை குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான நாடு எதுனா வெனிசுலா. அதாவது அமெரிக்காவுக்குள் போதை மருந்து புழக்கத்தை உள்ளே விட்டு அவர்கள் மக்களை டோட்டலாக காலி பண்ணுறன்ற ஒரு ஸ்டைலில் அவர்கள் நீண்ட காலமாக போய்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கிடையில் என்னென்னா, ட்ரம்ப்புக்கு ஓவராக யானை காதுக்குள்ளே போன மாதிரியான ஒரு சூழலில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெனிசுலா ஒழிச்சே ஆக வேண்டும் நம்ம ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லி இறங்கும்போது தான் இப்போ தான் சைத்தான் சைக்கிளில் வரான்ற மாதிரி உக்ரைனுக்கு ஆதரவளித்து ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்த அமெரிக்காவுக்கு வெனிசுலா மூலமாக செக் வைக்கிறதுக்கு ரஷ்யா தயாராகி வருகிறது. இதனால தான் ட்ரம்ப் ஆத்திரம் கொண்டு ரஷ்ய அதிபர் புத்தினோடைய நடத்த வேண்டிய பேச்சுவார்த்தையை கைவிட்டு விட்டார். அதுக்கப்புறம் இந்தியா ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பதற்கு காரணமும் வெனிசுலாவை ரஷ்யா ஆதரிப்பது. அதாவது எப்படின்னா, கழுத்து புடிய அமெரிக்காவை பிடிச்சி வச்சிருக்கிறது. இதனால் அமெரிக்கா மூச்சு திணறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே உக்ரைன் போரை இது பண்ண முடியல. இவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்து சின்ன பொடி நாடான வெனிசுலாவை அதோட அதிபரை ஒன்றுமே பண்ண முடியல, அந்த நாட்டை நசுக்கி போட முடியல, ராஜதந்திர ரீதியில் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பெண்மணி, நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், அந்த பெண்மணி ஒரு அமெரிக்க கைக்கூலி அப்படின்றத அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். நம்ம இதை தமிழ் மீடியாவில் நம்ம ஓப்பன் பண்ணிடணும், இந்திய மீடியாவில்னு கூட வச்சுங்களேன். ஸோ அந்த மரியா கொரோனான்ற லேடி எதிர்க்கட்சியில் இருக்காங்க. அங்கே மக்கள் செல்வாக்கே இல்லாத அந்த லேடியை சுத்தமானவராக மாற்றி அவருக்கு நோபல் பரிசெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி நோபல் பரிசு கொடுத்தாங்க. அந்த அம்மையார் ஏற்கனவே அமெரிக்காவில் படித்தது, அமெரிக்காவில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தது, அதே போல் நாடுகளை ஆளக்கூடிய அந்த படிப்பையும் எங்கே படிக்குது, அமெரிக்காவில் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போயே அதை கைக்கூலி ஆக்கி, ஏன்னா அப்போயே அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் வெனிசுலா இருக்குது. வெனிசுலாவிலேருந்து அந்த லேடி இங்கே பயிற்சி கொடுத்து அங்கே அனுப்புகிறாங்க. 20 வருஷமாக அந்த லேடி ஆட்டவும் முடியல, அசைக்கவும் முடியல, 25 வருஷமாக. இப்போ நோபல் பரிசையும் கொடுத்து அந்த லேடிக்கு ஒரு பெரிய நல்ல இமேஜை ஏற்படுத்தி, ஏன்னா மதுரோவை தூக்கிட்டு அந்த லேடியை கொண்டாந்து அதிபராக போடணுன்றது தான் பிளான். அந்த பிளான் படி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி
இவர்களுடைய மறைமுக கைக்கூலியான நோபல் கமிட்டி என்ன பண்ணியிருக்கு, நேராக அந்த அம்மையாருக்கு நோபல் பரிசை கொடுத்து தூக்கி விட்டுருச்சு, ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலாவோட தலைநகரான கராகஸுக்கு பக்கத்துலேயே சர்வதேச கடல் எல்லையில் பெர்முடா தீவுன்னு இருக்குது. அந்த பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பலை 15-20 நாளைக்கு முன்னாடியே கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. நிறுத்தினோடனே வெனிசுலாவுக்கு ஆதரவாக சைனாவும் ஆயுதங்களை கொடுக்க தயாராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அதிர்ச்சிகரக்கூடிய அமெரிக்காவுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரானும் தன்னுடைய தயாரிப்பான ஏவுகணைகளை வெனிசுலாவுக்கு வழங்கி இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ரஷ்யா என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தா, நீ எனக்கு உக்ரைனில் ஆப்பா அடிக்கிற எண்ணெயை வாங்க வேணான்னு எல்லாத்தையும் தடுக்கிறியா, நீ பாரு உனக்கு கழுத்தை எங்கே நான் பிடிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி வெனிசுலாவில் அமெரிக்கா 4 போர்க்கப்பலை நிறுத்தி வச்சிருக்கு. ஏன்னா அமெரிக்கா அந்த ஓசன் ட்ரேடர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கப்பலை அங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அது கூட ஒரு 4 கப்பலை நிறுத்தியிருக்கு. ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ணிடுச்சுன்னா, KH-31 என்கிற, அதாவது விண்ணிலிருந்து அதாவது ஃப்ளைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேராக வந்து போர்க்கப்பலை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை இங்கே கொண்டு போயிருக்கு. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப் டெஸ்ட்ராயர், ஷிப் கில்லர். அந்த ஏவுகணை பேர் வந்து KH-31 ஏன்னு ஒன்று இருக்குது, 31 ஒன்று இருக்குது. ரெண்டுமே ஷிப் கில்லர் இது பேர். இதை வச்சு வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு 18 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அடிச்சிங்கன்னா, ஏன்னா அமெரிக்க கப்பலை சின்ன பின்னமாயிடும், அதை தடுக்கவே முடியாது. அவ்வளோ வேகத்தில் வந்து தாக்கக்கூடிய அதிநவீன ஒரு ஏவுகணை தான். அதாவது விண்ணிலிருந்து தரையை நோக்கி கடலை நோக்கி தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு போய் அங்கே இறக்கிட்டாங்க. எங்கேன்னா கராகஸில் இறக்கிட்டு இப்போ வா பார்க்கலான்னு சொல்லி அமெரிக்காவுக்கு யார் புதின் செக் வச்சிட்டாப்பில். இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, மண்டை காஞ்சி போன ட்ரம்ப்பு அப்போ புட்டினுக்கு என்னடா இப்போ வருமானம் பார்த்தா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது எண்ணெய் மட்டும்தான். அதில் இந்தியா வந்து 40% இந்தியாவோட தேவைக்கான ஆயிலை எங்கே வாங்குது, பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி டாலருக்கு. யாருக்குன்னா யார்கிட்ட $1 மில்லியன் யார்கிட்ட வாங்குதுன்னா ரஷ்யாட்ட வாங்குது. ஸோ வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ரஷ்யாவுக்கு பணம் போனோடனே அதை ஆயுதமாக வைத்து கொண்டு தான் எங்களோட மோதுறாங்க. நீங்கள் என்ன வாங்குற நிறுத்து, புரியுதா, எங்கேருந்து எங்கே வருதுன்னு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை கேன்சல் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கராகஸ் பக்கத்தில் போர்க்கப்பலை அமெரிக்கா நிறுத்தி, ஆனால் வெனிசுலாவை ஒன்றுமே பண்ண முடியல. தலைநகர் கராகஸ் அட்டாக் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோன்னு மிரட்டினாலும் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாக சர்வதேச கடல் எல்லையிலையும் பெர்முடா தீவு பக்கத்துலேயும், ஆனால் இப்போ அதே மாதிரி இன்னும் பல அங்கே உள்ள கரிபிய தீவுகள் பக்கத்தில் போர்க்கப்பலை நிறுத்தினாலும் வெனிசுலாவை ஒன்றும் பிடுங்க முடியாத ஒரு நிலையில் அமெரிக்கா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இதுக்காக தான் ஜியை நெருக்கடி கொடுக்குறாரு யாருன்னா ட்ரம்ப்பு. நீ வாங்காத எண்ணெயை வாங்காதன்னு சொல்லி ஜி கேட்கல. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நீ எனக்கு 50% டேக்ஸ் போடுற, நீ ஒழுங்காக பேசியிருந்தேன்னா கூட பரவாயில்ல, 50% டேக்ஸ் போட்டு மக்களெல்லாம் நசுக்கிறியான்னு. எங்கே உள்ள பிரச்சனை எங்கே இடிக்குது பாருங்கள். வெனிசுலாவுக்கு செக்கு வச்சு வெனிசுலாவை அழிக்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கக்கூடியதற்கான செக்கு இந்தியாவில் வந்து திருப்பூர் தொழில் காலியாகுது. அப்போ சர்வதேச அரசியல்ன்றது இதுதான். எங்கேயோ ஒருத்தனுக்கு கை வச்சிங்கன்னா இங்கே ஒருத்தனுக்கு இடிக்குன்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணான்னா, இப்போ ஜி இறங்கியும் போல என்ன பண்ணுறாரு, நீ பார்த்துக்கன்னு சொல்லி இப்போ மலேசியாவில் நடக்கக்கூடிய ஏசியான் மாநாட்டிலையும் ஜி போய் சந்திக்கலை. ஏன்னா அங்கே ட்ரம்ப் வராரு, 2 பேரும் சந்திக்க வேண்டியது வரும். அங்கே ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து எதாவது அசிங்கப்படுத்த ட்ரம்ப் வந்து ஒரு அறமெண்டல்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இதில் நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர் ஜெய்சங்கர் மட்டும் அங்கே போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து இந்த போர் விரைவில் ஆரம்பிக்குமா இல்லை அமெரிக்காவுக்கு ஆப்படிக்கப்படுமா அப்படின்றது இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.